அக்ஷய திருதியைக்கு தங்கமயில்ல தங்கம் வாங்குறது ஐதீகம் மட்டும் இல்ல, தெய்வீகமும் கூட. அக்ஷய திருதியை நன்னாள் ஏப்ரல் 19 மற்றும் 20. தங்கமயில் ஜுவல்லரி. உங்களுக்கு ரெண்டா தம்பி? மின்சார கட்டணம் விலை உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு தொழில் மட்டுமே செயலில் இல்லை. சொன்ன வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றிய ஆச்சரியம் வாழ தம்பி. எங்களை மனுமங்கிற நெருப்புல இருக்கிறவங்கள மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் கார்ப்பரேட் ஜிஹாத் என்ற ஒன்று உருவாகி வருவதாகவும் அதை தடுக்க வேலை வாய்ப்புகளில் இந்து மக்களுக்கு முன்னுரிமை வழங்குவது இப்போது அவசியம் என்றும் அம்மாநில அமைச்சர் நிதிஷ் ராணி தெரிவித்துள்ளார். நாசிக்கில் உள்ள டிசிஎஸ் நிறுவனத்தின் ஒரு பிரிவில் மதம் மாற்றுவதற்கான முயற்சிகள் மற்றும் பாலியல் துன்புறுத்தல்கள் நடந்ததாக எழுந்த புகார்களை தொடர்ந்து அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தில் 7 ஆண்கள் ஒரு பெண் என 8 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மேலும் ஒரு பெண் ஊழியர் தப்பி சென்றதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் விசாரணைக்காக தனிக்குழுவை அமைத்துள்ளது. இந்நிலையில் வேலைவாய்ப்புகள் மத மாற்றத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றன என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளதால் இந்து சமூகத்தின் பாதுகாப்பிற்காக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் உள்ளதாக அமைச்சர் நிதிஷ் ராணி தெரிவித்திருக்கிறார். மேலும் நிறுவனங்கள் இதுபோன்ற ஜிஹாதி நடவடிக்கைகளை தடுப்பதற்காக விரைவில் இந்துக்களை மட்டுமே பணியமர்த்தும் கொள்கையை கடைபிடிக்கக்கூடும் என்று அமைச்சர் எச்சரித்தார். நாங்கள் சமூகத்தை பிளவுபடுத்த முற்படவில்லை என்றும் களத்தில் ஏற்பட்ட அனுபவங்களுக்கு எதிர்வினை ஆற்றுவதாகவும் நிதிஷ் ராணி விளக்கம் தெரிவித்தார்.